இயேசு என்ற நாமத்திற்கு புகழ் உண்டாவதாக. இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் யாவரும் கலைகளை பார்க்கிறோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா ஐயா என் மனம் மாற்றி உனதடிமை என்றனை தேற்றி, ஐயா என் மனம் மாற்றி உனதடிமை என்றனை தேற்றி, குணமாக்கி விழி நீக்கி கை தூக்கி மெய் மாற்றியம் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளானது வசனங்களானது பேசுகிற எனக்கும் கேட்கிற சகோதர சகோதரிகளுக்கும் பிரயோஜனமா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்படுத்திக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி பாட்டுங்க. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க கடைசி வார்த்தைய, ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேல் தூதருக்கும் வலு சர்ப்பத்தோடைய கூட்டத்திற்கும். ஆனா யார் ஜெயம் எடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது? மிகாவேல் தூதர். வலு சர்ப்பம் ஜெயம் எடுக்கவில்லை. நான் இந்த நாளிலே இந்த வசனத்தை வைத்து பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, மிகாவேல் தூதர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு தூதர். நம்ம 2 தூதர்கள், பிரதான தூதர்கள் தெரியும். ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வருகிற கேபிரியல் தூதர், பாதுகாப்பாய் இருக்கிற காரியங்களை செய்கிற மிகாவேல் தூதர். இந்த மிகாவேல் தூதரும் கேபிரியல் தூதரும் ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருக்கிறவர்கள். ஆண்டவர் இவர்களோடும் கூட இருக்கிறார். நான் இந்த நாளிலே சொல்கிற காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகள் சிலவற்றின்படி நடக்கிறோம். அப்படி இருந்தும் நமக்கும் சத்துருவுக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நாளிலே நான் பேசுகிறேன். மிகாவேல் தூதரை காட்டிலும் நாம் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறோமா அப்படின்னா நம்ம இல்லைன்னா சொல்லணும். நம்மகிட்ட குறைகள் இருக்கு. நம்மளும் மனிதர்கள் தான். நம்மளிடம் சில குறைகள் இருக்கிறது. கேபிரியல் தூதரை காட்டிலும் மிகாவேல் தூதரை காட்டிலும் நாம பரிசுத்தமாய் அவர்கள் அளவுக்கு தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறோமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஞாயிறு தோறும் ஆராதனைகளை கலந்து கொள்கிறேன், நான் ஜெபம் செய்கிறேன், எவ்வளவோ காரியங்களை கடைபிடிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது? அநேகருடைய இருதயங்களிலே இந்த நாளிலே கேள்வி எழுதிக் கொண்டே இருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் நம்ம நெருக்கி கொண்டே இருக்கிறது. அநேக சம்பவங்கள் நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கிறது. நம்ம எதிர்பாராத பிரச்சனைகளும் நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கின்றது. நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்காம போய்கொண்டே இருக்கிறது. நம்ம நினையாத காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம என்ன நினைக்கிறோம், நாம பரிசுத்தமாய் இருக்கிறோமே, இவ்வளவெல்லாம் காரியங்கள் செய்தோம், நம்மளோடு கூட ஏன் இந்த சத்துரு போராடி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சத்துரு எப்பெல்லாம் போராடுவான் அப்படின்னா, நாம எப்பெல்லாம் ஆண்டவரை நெருங்க நினைக்கிறோமோ அப்பெல்லாம்
அப்பெல்லாம் சத்துரு வந்து போராடுவான். நம்ம எப்பெல்லாம் தேவ திட்டம் ஒன்று எப்பெல்லாம் நடக்கணும்னு தேவன் நினைத்திருக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசு வந்து நம்மளோடு கூட போராடுவார். நீங்க யூதா புத்தகத்துல 9வது அதிகாரத்தை வாசிங்க. யூதா புத்தகம் 9வது இந்த இடத்துல பாருங்க போதும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? பிரதான தூதனாகிய மிகாவேல் வந்து அந்த பிசாசோடு தர்க்கித்து பேசுகிறார். எந்த காரியத்தை குறித்து தர்க்கித்து பேசுகிறார்? மோசேயினுடைய சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசுகிறார். ஏன் அந்த இடத்துல அந்த தர்க்கம் நடக்கிறது? உங்களுக்கு எல்லாம் தெரியும், மோசேயை யார் அடக்கம் பண்ணினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் அடக்கம் பண்ணதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தேவன் மோசேயை கொண்டு போய் யாருக்குமே தெரியாத இடத்துல ஏன் அடக்கம் பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கடவுளாக நினைத்து விடக் கூடாது என்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து அநேக அதிசயங்களை பார்த்தாங்க, அநேக அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனாலும் அநேக நேரங்களில் இடறினார்கள். ஒரு 40 நாள் மோசே ஆண்டவரோடு கூட இருந்து வர தாமதிக்கும் என்ன பண்ணிட்டாங்க? உடனே ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல யாரும் மெயினான உடந்தையா இருந்தது? ஆரோன். பாருங்க, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு வேதத்துல எழுதப்பட்ட அந்த ஆரோனும் கூட அவர் பொன் கன்றுக்குட்டியை வந்து பார்க்கிறதுக்கு உடந்தையா இருக்கிறார். அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்ப மக்கள் வந்து மோசேயை ஒருவேளை இங்க அடக்கம் பண்ணியிருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? கர்த்தரை மறந்து மோசேயை தேடி இருப்பாங்க. அப்படித்தானே? இஸ்ரவேல் ஜனங்களை இந்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல வழி நடத்தினது யாரு? மோசேயா? தேவன். பாருங்க, நம்ம கூட படக்கு மோசேன்னு சொல்றோம். இவ்வளவு நம்ம வேதத்தை பார்த்து படித்தவர்கள் கூட சொல்லும் போது அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? மோசே தான் நமக்கு முன்னாடி வழி நடத்திட்டு போறாரு. ஏன்னா மோசே வந்து கோலை தூக்கின உடனே என்ன நடந்துருது? செங்கடல் பிளந்துருது. 10 வாதைகள் அங்க எகிப்து தேசத்துல அவர் சொன்னதெல்லாம் நடக்கு. ரத்தமா மாறினா மாறுது, தவளை வருதுன்னா வருது, வண்டு வருதுன்னா வருது, என்னென்னமோ காரியங்கள் நடக்கு. இவ்வளவு அதிசயங்களையும் இவ்வளவையும் பார்த்தவங்க மோசேயை சாதாரணமா நினைப்பாங்களா? ஆண்டவருக்கு மேல கூட நினைச்சிருந்திருக்கலாம் அந்த நாட்களில். அப்ப அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதுதான் தேவனுடைய திட்டம். இது எப்ப கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை உடைப்பதற்காக பிசாசானவன் மிகாவேல் தூதரோடு கூட அங்க போய் போரிடுகிறான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது. ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக மோசேயோட சரீரத்தோடு கூட அங்க மிகாவேல் தூதரோடு கூட போராடுகிறான். அந்த இடத்துல மிகாவேல் தூதரை ஏன் ஆண்டவர் அனுப்பினார்? வேற எந்த தூதரையும் அனுப்பல அப்படின்னா மிகாவேல் தூதரால தான் இந்த பிசாசை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் மிகாவேல் தூதரை அந்த இடத்திலே மோசேயுடைய சரீரத்தை எடுத்து வர அந்த இடத்திலே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா மோசேயை வந்து அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். இன்னும் ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சகரியா புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல பாருங்க, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இந்த யோசுவாவை குழப்பிக் கொள்ளக்கூடாது. மோசேக்கு அடுத்து வந்த யோசுவா அல்ல இவர். பாபிலோன் தேசத்திலே இருந்து அந்த திரும்பி வந்த யூதர்கள் மத்தியில இருந்த யோசுவா. இவர் வந்து பிரதான ஆசாரியனாகிய யோசுவான் போட்டிருக்கு. இவருக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே சாத்தான் நின்றான். அப்ப எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் அவர்களோடு கூட போராடுகிறதற்கு சாத்தான் எப்படி நிற்பான்? பக்கத்திலேயே தான் நிற்பான். இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
யோபு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா யோபுடைய சரித்திரங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த யோபு புத்தகத்துல 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். எதற்காக அந்த இடத்திலே வந்து நின்றான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபுவை ஆண்டவருக்கு விரோதமாக தூண்டிவிட்டு ஆண்டவருடைய தேவ மகிமை கெட்டு ஆண்டவரை குற்றப்படுத்த வேண்டும் அந்த நோக்கத்துல அந்த இடத்திலே வந்து நிற்கிறார். அந்த சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த உரையாடல் உங்களுக்கு தெரியும். நீங்க யோபுவை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறதுனாலதான் யோபு வந்து உங்களை வந்து இவ்வளவு பக்தியோடு கூட பார்க்கிறார். அவருக்கு 7000 ஆடை கொடுத்துருக்கீங்க, ஒரு ஆடு பலியிட்டு கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயமா? எல்லாத்தையும் எடுத்தீங்கனால தெரியும் யோபுவோட காரியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன திரும்ப சொல்றேன் அப்படின்னா, யோபுவை போல ஒரு நல்ல மனிதர் அந்த தேசத்துல இல்லை. அந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்துல யோபுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சன்மார்க்கனும் உத்தமனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சன்மார்க்கனும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த ரோமன் கேத்தலிக் பைபிள்ல பார்க்கும்போது நேர்மையானவர் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைத்து பார்ப்போம், எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக நடந்து கொள்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் நினைத்து பார்க்கணும். ஆங்கில வேதாகமத்துல போட்டிருக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்கு. எந்த ஒரு காரியத்திலையும் அவர் யோபு வந்து எப்படி இருந்திருக்காரு? பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மனிதனை சோதிப்பதற்காக கூட அந்த இடத்திலே என்ன போய் நீ சார் நிற்கிறார்? சாத்தான் அந்த இடத்திலே நிற்கிறார். இன்னும் அதிகமாய் சொல்ல போனா நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் வந்து 30 வயது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவோடு கூட இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான ஒரு சோதனையும் இல்லை. அவர் எப்ப யோர்தான் நதியிலே யோவான் ஞானஸ்நானரால் அவரால் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? 40 நாள் உபவாசம். நல்ல பக்தியோட இருக்கு, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறாரு. அடுத்து அவருக்கு நடந்த காரியம் என்ன? பிசாசானவன் சோதனையை கொண்டு வருகிறார். இயேசுவை காட்டிலும் இயேசுதான் நமக்கு என்ன ஒரு முன்மாதிரி. இன்னைக்கு நம்ம அநேகர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திற்கும் நம்ம ஆண்டவரை வந்து ஒரு குற்றப்படுத்த துணிக்கிற காரியங்களை செய்கிறோம். நான் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேனே, நான் இவ்வளவு தூரம் வேதங்களை வாசிக்கிறேனே, எல்லா கடமைகளையும் செய்கிறேனே, எனக்கு ஏன் பிரச்சனை? ஒவ்வொரு நேரமும் நம்முடைய இருதயம் ஆண்டவரை தூசிக்க வகை தேடிக்கொண்டே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டே போனா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காரியம் நமக்கு எதிராகவோ நமக்கு சாதகம் இல்லாமலோ நடந்து விட்டால் முதல்ல நம்ம யாரை நினைக்கிறோம்? ஆண்டவரை தான் நினைக்கிறோம். ஆண்டவரே எதற்கு இந்த போராட்டம்? ஆண்டவரே எதற்கு இந்த சோதனை? ஆண்டவரே எதற்கு இந்த அநேக கேள்விகளை ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமளும் அநேக காரியங்களை செய்திகள் வாயிலாக கேட்கிறோம், இன்னும் யூடியூப் வாயிலாக கேட்கிறோம், நிறைய பேர் சொல்ல கேட்கிறோம், அதிசயங்கள் நடக்கிறத பார்க்கிறோம், அற்புதங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்த உடனே இதை ஆண்டவர் பார்த்து கொள்வாருங்கிற அந்த விசுவாச குறைவு நம்முடைய இருதயத்திலே தலை தூக்குகிறது. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். சங்கீத புத்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அந்த பக்தன் சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். நமக்கு எது நன்மையோ அதை வந்து கர்த்தர் என்ன செய்வாரு? கண்டிப்பாக தருவார். ஒரு காரியம் நம்ம நினைத்து போகிறோம், அந்த காரியம் நமக்கு நடக்கவில்லையா, அது நமக்கு தேவையில்லாத காரியம்ங்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இந்த காரியத்தை இவனுக்கு செய்தால் இது இவனுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஒருவேளை இது இன்னைக்கு பிரயோஜனமா இருந்தாலும் வரும் காலங்களிலே பிரயோஜனமா இருக்காதுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் நன்மையானதை செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த தாவீது சொல்லுகிறார். ஏன்னா உங்களுக்கு தாவீதுடைய வாழ்க்கை தெரியும், எவ்வளவு போராட்டங்கள். தாவீது வந்து அந்த
அந்த தைலக்கூப்பிய வச்சு சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் உண்மையிலே ரொம்ப ஜாலியா தான் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்ப அருமையான ஒரு ஜாலியா இருந்திருக்கும். நாங்க சின்ன பிள்ளையில எங்க வீட்டுல ஒரு எரும மாடு இருந்துச்சு, பக்கத்துல ஊருணி இருக்கும். அங்க போய் குளிப்பாட்டை போட்டு போவோம். அந்த ஊருணி மேலேயே அந்த எரும மாடு மேலேயே உட்காந்துட்டு அது எங்களை அப்படியே ஊருணிக்குள்ள சுத்தி காட்டும். ரொம்ப அருமையா அங்க போய் நாங்க குளிப்பாட்டி அதெல்லாம் கூட்டு வருவோம். அது ஒரு ஜாலியான வேலை. உண்மையிலேயே தாவீது ராஜாவும் அந்த ஆடுகளோடு கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஆனா எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுளுடைய அரண்மனைக்கு வந்தாரோ அந்த நாளில இருந்து அவருடைய கடைசி நாள் வரைக்கும் என்னதான் நடந்துச்சு? போராட்டம் போராட்டம் போராட்டம், ஓட்டம் 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 ஓட்டம். அப்ப எவ்வளவு பரிசுத்தவான்களா இருந்தாலும், எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், அவர்களோடு கூட போராட ஒரு வலு சர்ப்பத்தின் சத்துரு நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் அவனால் ஜெயம் கொள்ளவே முடியாது. ஒரு நாளும் அவனை ஜெயம் கொள்ளவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை எப்படி ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெயித்தார். யோபு பிசாசை எப்படி ஜெயித்தார்? தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் பிசாசை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தையை சொல்லி பிசாசை ஜெயித்தார். யோபு தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் பிசாசை ஜெயித்தார். இந்த நாவு ரொம்ப முக்கியமானது. எந்த வேளையில என்ன காரியத்திற்காக எதை பேச வேண்டும் என்கிறது இந்த நாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். யாக்கோபு புத்தகத்துல அதை பற்றி அழகாக போட்டிருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. யாக்கோபு 3:10 போடப்பட்டிருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரையும் துதிக்கிறோம். நமக்கு துன்பம் நேரிடுகிற போது ஆண்டவரை சபிக்கிறதுக்கு நம்முடைய உதடுகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. நாம மாம்சமானவர்கள், நமக்குள்ளே அநேக பலவீனங்கள் இருக்கிறது. நம்மளோடு கூட போராட வலு சர்ப்பமாகி அந்த பிசாசு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வலு சர்ப்பமான பிசாசை நாம ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது? எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம். ஆறு 12 என்ன போட்டிருக்குது? பிசாசு, அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசோடு தான் நமக்கு போராட்டம். மாம்சத்தோடோ ரத்தத்தோடோ நமக்கு போராட்டம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு மனிதரை பார்த்து உங்களுக்கு யாரால போராட்டம் அப்படின்னு சொன்னா அநேகர் என்ன சொல்லுவாங்க? கணவன்மார்கள் மனைவிமார்கள் சொல்லுவாங்க, மனைவிமார்கள் கணவன்மார்கள் சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தோம், இந்த பிள்ளைகளாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்படி பிள்ளைகள் மேல குற்றப்படுத்துவாங்க. இன்னும் வேலை பார்க்கிற இடங்களில எங்களுடைய மேனேஜர் மேல, எங்களுடைய மேலதிகாரிகள் மேல இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் மிகாவேல் தூதரோடு கூட போராடின அந்த வலு சர்ப்பத்தின் கூட்டத்தோடு தான் நம்மளுடைய போராட்டம் இருக்கிறது. அப்ப இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதே எபேசியர் அந்த புத்தகத்துல அந்த 14வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் அப்படிங்கிற அந்த கச்சையையும், நீதி அப்படிங்கிற அந்த மார் கவசத்தையும், ஆயத்தம் என்கிற அந்த பாத ரட்சையையும், விசுவாசம் என்கிற அந்த கேடகத்தையும், ரட்சண்யம் என்கிற அந்த தலை சீராவையும், தேவ வசனம் என்கிற அந்த ஆவியின் பட்டயத்தையும் நாம தரித்துக் கொள்ளும் பொழுது இந்த பிசாசை நம்மை ஜெயிக்க நமக்கு அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த வசனங்கள் நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா தேவ வசனங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு தேவ வசனங்களை அவர் அதிகமாக பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? பிசாசு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் வேதத்தில் இருந்து அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பிசாசை ஜெயித்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வேத வசனங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, ஒரு வருடத்திற்குள்ளாக இந்த முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான ஒரு திட்டத்தை சொன்னாங்க. இந்த வேதத்தை நம்ம வாசிக்க 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 ஒருவேளை அது நமக்கு மனப்பாடம் இல்லாம போயிடலாம். ஆனா நம்ம எங்கேயாவது ஒரு இக்கட்டிலே நாம நிற்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாசித்த அந்த வசனம் நம்ம ஒரு முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஜெபித்து அந்த வசனத்தை நம்ம வாசித்திருந்தோம். ஆனால் நாம எந்த ஒரு இக்கட்டிலே நிற்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு வழிகாட்டுதலாய் கண்டிப்பாக இருக்கும். வசனம் இந்த பைபிளை பூரா நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. இதுல இருக்கிற முக்கியமான வசனங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த வசனத்தை நாம ஒரு முழு மனதோடு கூட வாசித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருந்தாலும் நம்முடைய துன்பத்துல ஒரு ஆறுதல் படுத்துவதாக இருந்தாலும் இந்த வசனம் நமக்கு உதவி செய்யும். இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம படித்து செய்கிற அந்த காரியம் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தாங்க? அந்த வலு சர்ப்பமாகிய பிசாசை ஜெயித்தார்கள். இப்ப வசனத்தை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை ஜெயித்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பொல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி அநேக பொல்லாத காரியங்கள் இருக்கின்றன. நாம பழகுகின்றவர்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்களா இல்லை. நம்ம பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமானவைகளா இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வலு சர்ப்பத்தை நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரித்து நம்மை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களோ எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் தேவன் விரும்புகிற முதலாவது காரியம் பரிசுத்தம். யோசுவா புத்தகத்துல அந்த முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்ப யோசுவாவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா யோர்தானை இவர்கள் கடக்க வேண்டும். அது ஒரு அறுப்பு காலமாக இருந்ததனால் யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சுன்னு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய அந்த யோர்தானை அவர்கள் கடக்கணும். இந்த யோர்தானை அவர்கள் எப்படி கடப்பாங்க? அப்ப அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். அவர்கள் அந்த பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த யோர்தானை கடக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு. நம்மளையும் அப்படித்தான் பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா நாம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் விரும்புறார். ஒருவேளை இந்த 2023வது ஆண்டுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேக நம்ம செஞ்சிருக்கலாம். நம்ம பாவம் அப்படின்னு நினைச்சிட்டா கொலை விபச்சாரம் அதையே நம்ம பார்த்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. அது பெரிய பாவங்கள், அது கண்டிப்பா செய்யக்கூடாது. ஆனாலும் நம்மளிடம் காணப்படுகிற சின்ன சின்ன குறைகள், பொறாமை, அடுத்தவர்களை பார்த்து குறை சொல்வது, எந்த ஒரு இடத்திலும் ஒரு 2 பேர் பேசிக்கொண்டு இருந்தால் அந்த இடத்துல
ஒரு மூன்றாவது நபரை குறித்து அந்த இடத்துல நம்ம பேசினாலே அது பாவம் தான். அந்த மூன்றாவது நபரை குறித்து நாம் உயர்வாக பேசினால் பரவாயில்லை, ஒரு மூன்றாவது நபரை குறித்து நாம் அந்த இடத்துல அவர்களுக்கு தெரியாம ஒரு காரியம் பேசினால் கூட அது பாவம் தான். ஏன்னா வேதத்தில் இந்த பாவத்தை பற்றி அந்த கலாத்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்கள் எல்லாம் அக்கிரம சிந்தைகள் சொல்லிருக்கிறது. அதாவது நம்முடைய சிந்தைகள் கூட அக்கிரமமா இருந்தா அது பாவம். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி விபச்சாரம் செய்கிறது மட்டும் பாவம் அல்ல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு கூட பார்க்கிற காரியமும் பாவம் தான். அது ஸ்திரீ மட்டும் இல்ல, ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு பொருளை இச்சையோடு கூட பார்ப்பது என்பது ஒரு பாவமான காரியம். இப்ப பணம் இருக்கிறது, பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று. பணம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆனால் பணமே ஒரு வாழ்க்கை, பணம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தின் மேலே நம்ம கண் போய் கொண்டிருந்தால் அது பாவம். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் என்று ஒன்று இருக்கிறது. ஏன்னா தேவன் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தர் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால ஒரு நாளும் வேதனை வராது. ஆனா ஐஸ்வர்யத்தை தேடி நாம் ஓடும் பொழுது, ஐஸ்வர்யத்தை மட்டுமே நாம் தேடி ஓடிக்கொண்டே இருந்தோமானால் நம்ம அநேக இடங்களிலே சறுக்கி விட வேண்டியதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் அந்த மத்தேயு புத்தகத்துல அநேக காரியங்களை சொல்கிறார். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடந்து வர சொன்னா அவன் கூட 2 மைல் தூரம் நீ நட. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம்? யாராவது ஒருவர் நம்மை திரும்பி முறைத்து விட்டால் கூட நம்மை அவர்களை பல விதத்துல யோசிக்கிறோம். எதுக்காக இவன் முறைச்சா, என்ன பண்ணா, என்ன ஏதுன்னு சொல்லி பல விதங்களிலே நினைக்கிறோம். வெளியில மட்டும் இல்ல, இன்னும் குடும்பத்திற்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள், விட்டு கொடுக்காத தன்மைகள் அநேகம் நம்மகிட்ட காணப்படுகிறது. பிள்ளைகளுக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி அநேக காரியங்கள் நடக்கிறது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, குடும்பத்திற்குள்ளே ஒற்றுமை இருந்தால்தான் அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஒரு குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஒரு துளி ஆசீர்வாதம் கூட அந்த இடத்திலே தங்காது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க குடும்பமா ஒற்றுமையா இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாமே நேர போகாது, டஸ்ட்பினுக்கு தான் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கிறது முதல்ல ஆண்டவர் இணைத்த அந்த 2 உறவு நம்ம அன்பான உறவா இருக்க நாம இந்த நாளிலே இது கற்றுக்கொள்வோம். 2023ஆவது ஆண்டுல நம்ம செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு புது மனிதனாய் நாம் போவோம். இன்று ஒரு சம்பவத்தை நம்மை பார்ப்போம். சகரியா புத்தகம் அந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்தை மீண்டுமாய் எடுத்துக்கொள்வோம். சகரியா புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். வாசிங்க. மூன்றாவது வசனத்தை பற்றி வாசிங்க. இந்த இடத்துல பாருங்க, அந்த சகரியாவுக்கு இந்த பகுதி சகரியா தீர்க்கதரிசி எப்ப வர்றாங்க அப்படின்னா, பாபிலோன் தேசத்திலிருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு பிடிக்கப்பட்டு போன பிறகு திரும்பி இந்த ஆலயம் கட்டும்படிய தொடங்குகிற அந்த காலத்துல சில இடையூறுகளினால அந்த ஆலயம் கட்டும்படி நிற்கிற பொழுது அந்த இடத்துல மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டும்படியாய் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாய் இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் அந்த இடத்திலே தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார்கள். அப்ப அந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பிக்கிறார். இந்த முதல் வரி என்ன எழுதப்பட்டிருக்க 1வது அதிகாரத்துல, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. அப்ப ஆசாரியர்கள்
என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமா நம்மை பார்க்கும் பொழுது நமக்கு பரிசுத்தவான், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதை போல தெரியும். நம்ம அப்படியே வார வாரம் பைபிளை தூக்கிட்டு வரோம், ஆலயத்தில் இருக்கிறோம், போறோம், நல்லா நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை பற்றி மற்றவங்க பார்க்கும் பொழுது பரவாயில்ல, இவர் வார வாரம் சர்ச்சுக்கு போறாரு, ஏதோ பைபிளை படிக்கிறாரு, ஏதோ ஆண்டவரை பத்தி சொல்றாரு அப்படின்னு மற்றவருடைய பார்வைக்கு நம்ம ஒரு பரிசுத்தராய் காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேவ பார்வையில நாம எப்படி இருக்கணுமா? ஒரு பரிசுத்தமா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய பார்வையில அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரா? அழுக்கு வஸ்திரம் தரித்தவரா இருந்தார். ஒரு பிரதான ஆசாரியர் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த யோசுவா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கே அவரிடம் சில குறைகள் காணப்படுகிறது. அந்த குறைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த தூதர்களை நோக்கி இவருடைய அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போடுங்கள். 4வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்குகிறது யாரால தான் முடியும்? தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் மட்டும்தான் முடியும். தேவனுடைய பார்வையில நாம எல்லாரும் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய் அவர் முன்போய் நிற்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இந்த இடத்துல யோசுவாவை அவர் கழுவி சுத்திகரித்து அவருக்கு ஒரு நல்ல வஸ்திரம் உடுத்தி அவரை பரிசுத்தப்படுத்தியவுடன் அந்த இடத்துல ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. சகரியா புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கடைசி அந்த பகுதியை மட்டும் திருப்பி வாசிக்கிறேன். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இது யாரை பற்றி முன்னறிவித்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு அழுக்கு வஸ்திரத்தோடு கூட நம்ம தரித்திருந்தோம், ஆனால் நம்மகிட்ட யார் பிறக்க மாட்டா? இயேசு கிறிஸ்து பிறக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து நம் வீட்டிலே பிறக்க வேண்டும் என்றால், நம் உள்ளமும் நம்ம வீடும் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் தவறுகிற இடத்துல ஆண்டவருக்கு வேலை இல்லை. ரொம்ப யோசிப்பார் ஆண்டவர். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் தான். ஆனா அந்த பாவத்தை நம்ம திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கிறோம்னா கிருபை கொஞ்சம் நம்ம விட்டு விலகி கொண்டே இருக்கும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மகிட்ட முக்கியமான காரியம் பரிசுத்தம். இந்த நாளில் அதிகமாய் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்தத்திலே நாம நிலைத்திருக்கிறவர்களாய் நாம இருக்கணும். இந்த இடத்துல நம்ம குற்றங்கள் செய்கிறோம், குறைகள் செய்கிறோம், நமக்கு எதிராக அந்த வலு சர்ப்பங்கள் போராடி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? நமக்கு எதிராக வலு சர்ப்பம் போராடி கொண்டிருக்க வலு சர்ப்பத்தை எப்படி நம்ம தெரிந்து கொள்கிறது? நமக்குள்ள இருக்கிற அந்த பாவங்களை நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலராகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 28வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல பாருங்க, பவுல் சில
விறகுகளை வாய் அந்த நெருப்புல போடும்போது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, அந்த இடத்திலே வந்து இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த மெலிதா தீவிலே நடைபெற்ற சம்பவம். ஒரு பாம்பு வெளியே வரணும் அப்படின்னா அங்க என்ன தேவைப்படுகிறது? ஒரு அனல் தேவைப்படுகிறது. இப்ப நமக்குள்ள இருக்கிற பாவங்கள், பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு நல்லதா தான் தெரியும். ஏன்னா நம்ம செய்யற காரியங்கள் நமக்கே சில நேரங்களில் தவறாக தெரியாது. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட வலு சர்ப்பம் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அனல் உரைக்க வேண்டும். அனல் உரைக்கணும் அப்படின்னா என்ன? தேவனோடு கூட இருந்து கொண்டே இருக்கணும். ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்து கொண்டே இருக்கணும். நம்முடைய சிந்தைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம அனலாய் இருக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற வலு சர்ப்பங்கள் எல்லாமே ஓடி போயிடும். நம்ம உடலில் இருக்கிற அனல்கள் கூடிக்கொண்டே இருக்க 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 குற்றப்படுத்துகிற வலு சர்ப்பம், குறை சொல்கிற வலு சர்ப்பம், பொறாமையின் வலு சர்ப்பம் எல்லாமே என்ன செய்யும்? வெளியே. அப்ப நம்மை நாமே என்ன செய்யணும்? அனலாக்கி கொண்டே இருக்கணும். அந்த இடத்துல அந்த பவுலை வந்து அந்த விரியன் பாம்பு கடிச்ச உடனே எல்லாரும் பவுலை பார்த்து என்ன சொன்னாங்க? குற்றப்படுத்தினாங்க. இவர் வந்து ஏதோ ஒரு கொலைபாதகன், இவன் வந்து ஒரு பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் அவனுக்கு வந்து இந்த பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளையும் வந்து ரொம்ப பரிசுத்தமா இருக்கும் பொழுது, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது மற்றவர்கள் நம்மை பார்த்து குறை சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கும். நம்ம இவர் இந்த சும்மா பைபிளை தூக்கிட்டு போறாரு, அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு, இப்படி நம்மளை பற்றி குறைகள் நிறைய சொல்லுகிற காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த விரியன் பாம்பு வெளியேறி அவரை கடித்து அவரை தூக்கி போட்டு அந்த சம்பவம் நடந்து முடிந்த அடுத்த வேளையில கீழே வர்ற அந்த வசனங்களை பாருங்க. 28வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே அந்த வலு சர்ப்பம் வெளியே வந்து அதை உதறி போட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்க அநேகருக்கு பவுல் வந்து சுகத்தை கொடுக்கிறார், அநேகருக்கு பிரயோஜனமான மனிதராய் மாற்றுகிறார். நான் இந்த வேலையிலே சொல்லிக் கொள்வதுன்னா, நாம அனல் வைத்து நம்மகிட்ட இருக்கிற அந்த கெட்ட காரியங்கள், பொறாமையின் வலு சர்ப்பம், குறை சொல்கிற வலு சர்ப்பம், இது எல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு வெளியேறும் போது நம்ம அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள மனிதர்களாய் தேவன் நம்மளை வந்து மாற்றுவார். அநேகருக்கு செபிக்க ஒரு மனிதர்களாய், அநேகருக்காக வேண்டுதல் செய்கிற மனிதர்களாய், நம்ம அநேகருக்காக செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாருங்கிற அந்த விசுவாசம் அநேகருக்குள்ளே ஒரு உண்டாக்குகிற அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? நமக்கு வந்து கொடுப்பார். இந்த வலு சர்ப்பம் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு? நம்ம ஆதி ஆகமத்திலே இந்த வலு சர்ப்பம் உருவாகி விட்டது. ஆதி ஆகமத்திலே வந்து என்ன ஆண்டவர் சொல்கிறார்? இந்த ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் வந்து பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அப்படின்னு. அப்ப இந்த வலு சர்ப்பம் இன்றைக்கு நேற்று உருவானது அல்ல. ஆதி ஆகமத்திலே நம்ம ஆதி பிதாக்களை சோதித்து அவர்களோடு கூட போரிட்ட வலு சர்ப்பம் வெளிப்படுத்தின விசேஷத்துல மிகாவேல் தூதர் வரைக்கும் அதை என்ன செய்து கொண்டே இருக்கிறது? யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த யுத்தத்தை யுத்தத்திலே வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தேவ வசனங்களை கைக்கொள்ளணும், அனலா இருக்கணும், அதே போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வந்து வாழணும். அதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியோட அந்த ரத்தமும் அந்த சாட்சியின் வசனமும் தான் நம்ம வந்து இந்த வலு சர்ப்பமாகி அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு வந்து நமக்கு ஒரு பலனை வந்து கொடுக்கும். அதே போல அந்த யோசுவாவை பற்றி நான் சொன்னேன். யோசுவாவிற்கு எப்பொழுது அந்த பரிசுத்தம் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது அந்த
இங்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நற்செய்தி அந்த இடத்திலே அறிவிக்கப்படுகிறது. ஒரு கிளை உருவாவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்ம ஏசாயா அந்த தீர்க்கதரிசியோடைய அந்த புத்தகத்திலே அவர் என்ன சொல்கிறார்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், அவர் சகல பாவங்களையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் தேவன் நம்மோடு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அழுக்குகள் எல்லாம் மாறணும். தேவன் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பிரியமான காரியங்களை நாம செய்யணும். மீண்டுமா இதைத்தான் சொல்லினேன். 2023ஆம் ஆண்டுல நம்முடைய குறைகள் குற்றங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாட்களில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாரத்துல நம்ம உட்கார்ந்து ஒரு நாளாவது அவருக்கென்று ஒதுக்கி இந்த வருடம் முழுவதும் நான் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னப்பா செஞ்சேன், உங்களுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில நடந்துச்சு எல்லாவற்றையும் தியானித்து பாருங்க, எல்லாவற்றையும் நினைத்து பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை செய்து ஒரு புது மனிதனாக, ஒரு பாவம் இல்லாத ஒரு மனிதனாக, ஒரு பரிசுத்த ஒரு மனிதனாக நம்ம இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம நுழைவோம் அப்படிங்கிற அந்த உறுதியோடு கூட நம்ம இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் குறைகள் செய்திருக்கிறோம் அப்பா, நாங்கள் குற்றங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா குற்றங்களையும் இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு கழுவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமான்களை போல இருக்கலாம் அப்பா, ஆனா உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க மேல அநேக குறைகள் எங்கள் மேல இருக்குது ஆண்டவரே. அநேக பின்மாற்றங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறதப்பா, அநேக விசுவாச குறைவுகள் எங்கள் மேல இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு விசை கழுவி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் சோதனைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை குற்றப்படுத்த எங்க உதடுகள் துடித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லா காரியத்தையும் இந்த நாளில நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த நாளில நீங்க எடுத்து போடுங்கப்பா. ஒரு புது மனிதனா ஆண்டவரே இந்த புத்தாண்டுக்குள்ள நாங்க நுழையும்படியா எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியா ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல ஆண்டவரே இயேசுவே நீங்க எங்களோடு கூட இருக்கும்படியா, எங்க உள்ளத்திலும் எங்க இல்லத்திலும் பிறக்கும்படியா ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களுக்குள்ளே வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டில வருகிற ஆண்டில உங்க வசனங்களால உங்க வார்த்தைகளால கர்த்தர் எங்களை நிறைத்து அனுப்புங்கப்பா. நன்றி தகப்பனே. அப்படியா எங்களை நிறைத்து அனுப்புங்க. உங்க வசனங்களை நாங்கள் கைக்கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்க. அதற்கான பலனை கர்த்தர் கொடுங்க. அதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுங்க. அப்படியா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியாய் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த புத்தாண்டிலே ஆசீர்வாதங்களால எங்களை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா, பெருக்கப்படுத்துங்கப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் பெருக்கி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. நன்றி தகப்பனே. ஒரு நெருக்கத்திற்கு உள்ளாய் நாங்கள் இராதபடிக்கு ஒரு விசாலத்திற்குள்ளே எங்களை கட்டளையிடுங்கப்பா. நன்றி தகப்பனே. அப்படியா எங்களை ஆசீர்வதிக்க போகிற உங்க மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென்.